ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ரிச்சி ஸ்ட்ரீட் தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து சென்னை மவுண்ட் ரோடில் தான் இருக்குது. அங்கே ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். மொபைல்லேருந்து டிஸ்பிளேலேருந்து எல்லா அக்சசரிஸும் அங்கே நல்லா கிடைக்கும். அது வந்து நம்ம எல்ஐசிக்கு பக்கத்தில் மவுண்ட் ரோடு சைடு தான் போகணும். அங்கேருந்து போயிட்டு நம்ம அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுடைய எல்லா கடையிலும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஸ்பென்சர் ப்ளாஸா. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் அண்ட் கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். எல்லா கடையிலையுமே அதில் காமிச்சிருக்கேன். பட்ஜெட் ஷாப்பு எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையுமே நான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் என்ன ஒரு இதுன்னா, நம்ம இப்போது டிஸ்பிளே உடஞ்சாலும் சரி, எந்த ஃபோனு செகண்ட் ஹேண்ட் ஃபோனு வேணுன்னாலும் சரி, நியூ மாடல் நம்மளுக்கு எதுவும் தேவைன்னாலும் சரி, இங்கே போய் நம்ம எல்லாமே இது பண்ணிக்கலாம். டிஸ்பிளேலாம் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட்லேயே வாங்கிக்கலாம். இப்போது நம்ம எல்ஐசி பில்டிங்கு கிட்டே வந்துவிட்டோம். எல்ஐசி பில்டிங் கிட்டே ஒரு மெட்ரோ இருக்குது, அதுக்கிட்ட இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மவுண்ட் ரோடு பிலால் இருக்குது. மவுண்ட் ரோடு பிலால் கிட்டே வந்துவிட்டோம் நம்ம இப்போது. அந்த மவுண்ட் ரோடு பிலால்லேருந்து இன்னும் பக்கத்தில் தான் அது இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம இன்னும் கிட்ட வந்துடுவோம். அங்கே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்னென்ன எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாங்கிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே இதே வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டுடைய என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ளே போகிறோம். இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ள எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வர மாதிரி இருந்தால் இது உள்ளே எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் யார்கிட்டையும் இருந்தால் அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அங்கே அவங்கள்ட்ட கேட்டு அந்த கடைக்கு போய் விசிட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்கள். மற்றபடி நீங்களாகவும் வேறு கடையில் எங்கே உங்களுக்கு தெரிந்த கடையில் போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சென்னையில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டை வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இங்கே வந்து விசிட் பண்ணாவே இப்போது ஒரு டிஸ்பிளே உடஞ்சிட்டாலும் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து மாற்றலாம். நம்மளுக்கு ஒரு நல்ல மொபைல் வேண்டாலும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. எது வேணுமோ இப்போ நியூ மொபைல் ஏதாவது வந்தாலும் நம்ம வந்து ஒரு 4-5 கடையை நல்லா விசிட் பண்ணி நல்லா எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம சூப்பராக வாங்குறதுக்குள்ள பெஸ்ட்டு ப்ளேஸ் இது. நம்ம எங்கே இருக்குன்னா பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கம், ஹார்ட் ஆஃப் த சிட்டி மவுண்ட் ரோடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக அங்கங்கே சர்வீஸ்க்கு என்ன ரேட்டு, டிஸ்பிளே என்ன ரேட்டு, ஸ்க்ராட்ச் கார்டு என்ன ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் வேறு உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்பிளேலேருந்து நியூ மாடல்ஸ் மொபைல்லேருந்து டிவி, லேப்டாப்பு, என்ன எலக்ட்ரானிக்ஸ் வேணாலும் நம்ம வந்து இங்கே வந்து வாங்கலாம். ஸோ எல்லாத்துமே பிராண்டடாகவும் இருக்கும், ரியாலிட்டியாகவும் இருக்கும். நிறைய கடைகள் இருக்கிறதுனால இங்கே வந்து ரேட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எந்த ஐட்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்களும் வந்தாலும் இங்கே விசிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கு போடுறதுக்கு உங்களுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஸோ இன்னும் வளர்கிறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் அதிக வீடியோ போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ நீங்களும் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. எல்லாமே நம்ம வந்து நம்மளோட சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான். அது எப்போவுமே நம்ம வந்து அதை பாசிட்டிவாகவே கொண்டு போகணும். எப்போவுமே நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது. எப்போவுமே மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்களும் வந்து லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பண்ணலாம். சில கஷ்டங்களும் வரலாம், சில ஏற்றத்தாழ்வுகளும் வரலாம். ஸோ இதையெல்லாம் கண்டு நம்ம பயப்படக்கூடாது. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து நிதானமாக யோசித்து அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்களே செய்யுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தப்போ ரைட்டு நீங்களே வந்து அந்த விஷயத்தை வந்து
செய்யுங்க. யாருக்கிட்டேயும் நீங்கள் யோசனைன்னு கேட்டு போய் அந்த யோசனையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு அது வந்து தடைபடும். ஸோ யோசனைங்கிறத வந்து விட்டுட்டு தப்போ ரைட்டோ அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே செய்யுங்க. இதாங்க அந்த ஈரானி டீ கடை. இப்போ அந்த ஈரானி டீ கடை வந்து அந்த காலத்து பழைய கடை. ஸோ இதுதான் இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுடைய மெயினான ஒரு அங்க அடையாளங்களில் வந்து ஒன்று. ஸோ நீங்களும் வந்தாலும் இந்த ஈரான் டீ கடையை வந்து விசிட் பண்ணுங்கள், இங்கே டீ குடிங்க. ஸோ அங்கே உள்ள ஈரானி டேஸ்ட்டு டீ இன்னும் நல்லாயிருக்கும். மற்றும் நிறைய கடைகள் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே அங்கங்கே வெளியே போர்டில் இது வச்சுருக்காங்க. டிஸ்பிளே எவ்வளவு, நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு எவ்வளோ, என்ன ரேட்டு, எல்லா ப்ரைஸும் இருக்குது. ஸோ மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்தீங்கன்னா அதை வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு காரணம், நிறைய பேர் வந்து நம்ம இன்னும் சிட்டிக்குள்ளே இருந்துட்டு வெளியூரில் இருப்போம். நம்ம வந்து இன்னும் ரிச்சி ஸ்ட்ரீட்டே பார்க்காம இருப்போம். ஸோ இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஐட்டங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபுட் ஐட்டமு, அந்த வேர்க்கடலையாக இருக்கட்டும், சேட் ஐட்டமாக இருக்கட்டும், சாண்ட்விச் ஐட்டமாக இருக்கும், எல்லா ஃபுட்டு கடைகளும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கிட்டு வந்தால், இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுட்டு கடையில் சாப்பிட்டும் போகலாம். ஸோ வெளியூர் மக்களுக்கும் இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டை பற்றி தெரியாது. இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் அது வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கலாம். நிறைய கடைகளுக்கு, நிறைய ஊர்களுக்கு இங்கேருந்து நிறைய சப்ளையும் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா ஒரு வாட்டி விசிட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய நெட்வொர்க்கிங் கிடைக்கும். ஸோ வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குவதற்கு பதிலாக புது மொபைல்கள் வாங்குவது பெஸ்ட்டு, சிறந்தது. புது மொபைல் வாங்கினா உங்களுக்கு வாரண்ட்டி இருக்கும். பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளான எல்லா தகுதியும், நல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். செகண்ட் ஹேண்ட் மொபைலு சில நேரங்களில் வந்து அதே பழுதாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து மேக்ஸிமம் புது மொபைல்கள் வாங்குறதுக்கு உண்டான இதுகளை பாருங்கள். ஸோ மேலும் மேலும் நம்ம வீடியோவை வந்து கண்டுகளிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ, சென்னையில் உள்ள அவ்வளோ ஐட்டத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும், ஸ்வீட் கடை. ஸ்வீட் சம்சா, ஸ்வீட்டு ஜிலேபி எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கடையும் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் நெடக்கடலை சாட் ஐட்டம் போடுவாங்க, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மொபைல்ஸு, செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வேணும், டிஸ்பிளே அதுக்குரிய ரேட்டு அவங்க வெளியிலேயே வச்சுருப்பாங்க. சில பிராண்டட் ஐட்டமும் பிராண்டட் கடைகளுமே இங்கே இருக்குது. ஸோ தைரியமாக வந்து அந்த பிராண்டட் ஐட்டங்கள்லாம் வந்து நீங்கள் கேட்டு வாங்கலாம். லேப்டாப்பு அந்த மாதிரி, லினோவோ அந்த மாதிரி இதுகளும் இருக்குது நம்மக்கிட்ட. அங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி இதுகளையும் வந்து வாங்கி பார்க்கலாம். அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே மல்லிகா ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குது. அதையும் வந்து யாரும் எங்கேயும் வந்து தங்குறதுனா அங்கேயே வந்து தங்கலாம். நம்ம உள்ளே போய் பார்க்கல, அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இதுன்னு. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து தங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்னு. மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோ போடுற வர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் வந்து டைம் ஆச்சு. இப்போ வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு. இப்போ அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் கார்னரில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து வெளியூர்களுக்கு வந்து நிறையா மொபைல்ஸ் அது இது அனுப்புகிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் எல்லாமே ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து நிறைய ஊர்களுக்கு அந்த மொபைலு, செகண்ட் ஹேண்ட் மொபைல் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் போகுது. ஹெட்செட்டு, மற்ற அக்சசரிஸ் எது இருந்தாலும் அதுவும் இங்கேருந்து தான் போகுது. ஸோ அக்சசரிஸும் இங்கே வந்து பெஸ்ட்டாக கிடைக்கிது. நிறைய கடைகள் இருக்குது. ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், மொபைலுடைய அக்சசரிஸ் எது வேணாலும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்டை நீங்கள் மோஸ்ட்லி விசிட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி விசிட் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக அதை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம், இப்போ தெரிஞ்சிருக்கும்.